ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் கண்ட்ரோலில் இருக்கிற அவுட்புட் லைனை செப்பரேட் கண்ட்ரோலில் இன்புட்டாக எல்லா கண்ட்ரோலும் கொடுத்தாச்சு. இது வந்து பேஸ்டு லைனு, அதனால் இது நம்ம லாஸ்ட்டாக இதை கொடுத்துப்போம். மற்ற நம்ம சிக்னல் லைன் எல்லாமே கொடுத்தாச்சு. இது வந்து சப்பு, சென்ட்ரு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, இது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, இது வந்து இன்புட் லைன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு வர இன்புட் லைன் நம்ம ஆல்ரெடி சால்டிங் பண்ணி வச்சுருந்தோம். அந்த லைனை வந்து நம்ம சுவிட்சில் இப்போ சுவிட்சுடைய அவுட்புட் லைனில் சால்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பின்னுடைய அவுட்புட் லைனு, இந்த அவுட்புட்டு 6 சிக்னல் எடுத்துன்னு வந்து நம்ம மாஸ்டர் கண்ட்ரோலுடைய இன்புட் லைனில் சால்வ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்டர் கண்ட்ரோலுடைய அவுட்புட் லைனை நம்ம செப்பரேட் கண்ட்ரோல் இன்புட்டில் சால்வ் பண்ணியாச்சு. இந்த பின்னில் பார்த்தீங்கன்னாக்கா சென்டர் பின் வந்து அவுட்புட்டு, மேலே இருக்கிறது ஒரு இன்புட்டு, கீழே இருக்கிறது ஒரு இன்புட்னு கணக்கு வச்சுக்கலாம். சென்டர் பின்னு நம்ம அவுட்புட் வந்து மாஸ்டர் கண்ட்ரோலில் சால்வ் பண்ணியாச்சு. கீழே இருக்கிற இந்த பின்னை வந்து நம்ம இந்த ஆர்சிஎஸ் சாக்கெட்டில் வரும் பாருங்கள், இதுலேருந்து வர இந்த 6 சிக்னல் எடுத்துன்னு வந்து இந்த பின்னில் கீழே இருக்கிற இன்புட்டில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற இன்புட் லைனில் வந்து நம்ம ப்ரோலாஜிக் போர்டு வச்சுருப்போம். அதுலேருந்து வர ப்ரோலாஜிக்லேருந்து வர அவுட்புட்டை நம்ம மேலே இருக்கிற இன்புட்டில் சால்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ப்ரோலாஜிக் போர்டு. இதில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரைட் சிக்னலு, இது வந்து சென்ட்ரு, இது வந்து சப்பு, இது பார்த்தீங்கன்னாக்கா வோல்டேஜ், நம்ம 12 வோல்ட் வோல்டேஜ் தர லைனு, இது பார்த்தீங்கன்னாக்கா இன்புட் தர லைனு வரும் பாருங்கள், சரௌண்டு, சென்ட்ரு, சப்பு, 12/012, இது வந்து இன்புட் லைனு. இதில் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதிலிருந்து வர நம்ம அவுட்புட் சிக்னலில் தான் நம்ம இந்த பின்னில் சால்விங் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த ப்ரோலாஜிக் போர்டைய அவுட்புட் லைனை சால்வ் பண்ணியாச்சு. இது சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பின்னில் மேலே இருக்கிற இன்புட் லைனை சால்வ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரோலாஜிக் லைனுக்கு வரக்கூடிய இன்புட்டு இது வரைக்கும் பார்த்தீங்களா, இது வந்து லெஃப்ட் ரைட்டு இன்புட்டு இது வரும் பாருங்கள். இந்த இன்புட் லைனை சால்வ் பண்ணி வச்சுருக்கேன் வயரு. இந்த வயரை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ப்ளூடூத் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணோம். நான் அதை ஃபிக்ஸ் பண்ண போல் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பேஸ் டேபிள் போர்டு ஒயர் கனெக்ஷன் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் பேஸ் டேபிளுடைய கண்ட்ரோலு, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். நம்ம இதுதான் இப்போ ஒயர் லைன் கொடுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னாக்கா இன்புட் லைன் வந்து இதுக்கும் ஃபஸ்ட்டு பின்னு இன்புட் தான். பார்த்தீங்கன்னாக்கா இது பாருங்க, இது பேஸுடைய ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு, 2வது அவுட்புட்டு, 3வது இது கிரவுண்டு வரும். அதே போல் தான் நம்ம இதையும் ட்ரிபிளுக்கும் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு, அவுட்புட்டு, கிரவுண்டு. இதே போல் தான் நம்ம இதே லைன் ஏற்ற மாதிரி நம்ம கண்ட்ரோலில் லைன் கொடுக்கணும். வாங்க சால்விங் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேஸ் டேபிள் போர்டில் கண்ட்ரோல் லைனை சால்வ் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்கன்னாக்கா இது பேஸுடைய கண்ட்ரோல் லைனு, இது பார்த்தீங்கன்னா ட்ரிபிளுடைய கண்ட்ரோல் லைனு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இன்புட் லைனு, பேஸ் டேபிளுடைய இன்புட் லைனு. நான் ஒயர் சால்விங் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எண்டை வந்து நாம் இந்த சரௌண்ட் போர்டில் இருக்கிற இன்புட் லைனோடைய ஜம்பர் அடிச்சிடுவோம். லெஃப்ட் ரைட் அப்படி ஜம்பர் அடிச்சிடுவோம். இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைனு இந்த ஜம்பர் வச்சு இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் லைனுக்கு அவுட்புட்டில் போய் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பேஸ் டேபிளுடைய இன்புட் லைனை நம்ம இந்த சரௌண்ட் போர்டைய இன்புட் லைனோட ஜம்பர் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செப்பரேட் கண்ட்ரோலுடைய அவுட்புட் லைன் சால்வ் பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், இந்த 2வது பின் அவுட்புட் லைனு. இந்த அவுட்புட் லைனை எடுத்துகிட்டு வந்து நம்ம போர்டுடைய, அதாவது ஆடியோ போர்டுடைய இன்புட் லைனாக தரணும். அதாவது எந்தெந்த சிக்னலும் அந்த இன்புட் லைனை தரணும். இப்போ சப்புனா சப்பு இன்புட் லைனு அது மாதிரி தரணும். நம்ம தான் இப்போ அதை தான் சால்விங் பண்ண போகிறோம். வாங்க நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆடியோ போர்டில் இன்புட் லைனு சால்வ் பண்ணிட்டோம். இதை இருப்பாருங்க, இந்த இன்புட் லைன் வந்து நம்ம செப்பரேட் கண்ட்ரோலுடைய அவுட்புட் லைனு. அதுலேருந்து வர அவுட்புட் லைன் தான் நம்ம இதில் இன்புட் லைனை சால்வ் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா 5 சேனலு, இது வந்து சப்புடைய இன்புட் லைனு, சப்பு போர்டு இது. நெக்ஸ்ட் நம்ம ஸ்பீக்கர் லைன் எப்படி கொடுக்கணும்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆடியோ போர்டில் ஸ்பீக்கர் வயரை சால்வ் பண்ணி வச்சு இருப்பாருங்க. இதுதான் ஸ்பீக்கர் லைனு. இது பார்த்தீங்கன்னா சப்பு ஸ்பீக்கர் லைன். இது நம்ம அந்த ஒயரை எண்டை வந்து நம்ம சாக்கெட்டில் சால்வ் பண்ணி வச்சுங்க பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம ப்ளூடூத் போர்டு கனெக்ஷன் பண்ணதை பற்றி பார்ப்போம்.